வணக்கம். உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். வணக்கம். என்னுடைய பேர் அஜித்குமார். நான் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் பெருந்தெரு வட்டாரத்தில் போட்டியிட ஒரு வேட்பாளர். நான் ஒரு பட்டதாரி ஆவேன். இளமானி பட்டம் உயிர் தொழில்நுட்பவியல்லையும், என்னுடைய முதுமானி பட்டம் உணவு தொழில்நுட்பவியல்லையும் முடித்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களில் உணவு தர பரிசோதகராகவும் தர கட்டுப்பாட்டாளராகவும் பணிபுரிந்திருக்கிறேன். மேலும் பல சமூக செயற்பாடுகளில் செய்து வருகிறேன். நான் ஒரு 100 பிள்ளைகளுக்கு இலவசமாக ஒரு கல்வி மையத்தை வைத்து நடத்தி கொண்டு வருகிறேன். அதில் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கல்விக்கான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறேன். மேலும் பல தனியார் நிறுவனங்களோடு இணைந்து பல உதவி திட்டங்கள், தொழில் முனைவோருக்கான உதவி திட்டங்கள் போன்ற திட்டங்களை பயிற்றுவிப்பாளர்களாகவும் அந்த தொழில் திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான உதவிகளையும் மற்றும் பொருள் சார்ந்த உதவியாக இருக்கட்டும், அவர்களுடைய தொழில் தொடங்குவதற்கான அறிவு சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், எல்லா விதமான உதவிகளையும் செய்து வருகிறேன். தற்பொழுது திருகோணமலை நகரசபை மாநகர சபையாக உயர்வதால் என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? இது முதல் முறையாக திருகோணமலை நகரசபை மாநகர சபையாக மாறிய பின் நடைபெறும் ஒரு தேர்தல். இந்த தேர்தல் முடிந்த பின்புதான் இது மாநகர சபையாக மாறுகிறது. இதன் மூலமாக நகரசபைக்கு இருந்து கிடைக்கும் வருமானத்தை விட அதிகூடிய வருமானம் மாநகர சபை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் பல திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகலாம். அது மட்டுமின்றி எங்களுக்கான அதிகாரங்களும் அதிகமாக மாற்றப்படுகிறது, எல்லைகளும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மாநகர சபையாக இருப்பது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். பல விஷயங்களை நாங்கள் எளிதாக செய்யக்கூடிய விதமாகவும் இருக்கிறது. இந்த வட்டாரமானது 1809 மக்கள் வசிக்கும் சிறிய இடம். ஆனால் இங்கு 3 மதுபான கடைகள் உள்ளன. மக்கள் இது சமூக பாதுகாப்பை குறைக்கின்றது என்று குற்றம் சாட்டுகின்றனர். உங்கள் நிலைப்பாடு என்ன? மதுபான சாலைகள் இங்கே 3 இருக்கிறது. ஆனால் இங்கே 1809 பேர் தான் வாக்காளர்களாக இருக்கிறார். ஆனால் இந்த இடம் நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கிறனால் எங்கள் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களை விட ஒரு 4-5 மடங்கு அதிகமான மக்கள் இங்கே வாழ்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் இங்கே வருகிறார்கள். மதுபான சாலைகள் அரசு அனுமதியுடன் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்காக நாங்கள் எந்த விடயங்களையும் நாங்கள் முன்னெடுத்து செய்யலாது. ஆனால் புதிதாக ஒரு மதுபான சாலை வருவதாக இருந்தால் அதை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும். ஏற்கனவே அப்படி ஒரு ப்ரொபோசல் போட்டு ஒரு மதுபான சாலை வருவதாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்தியிருந்தோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் மதுபான சாலைகளை மூடுவதை விட மதுபான பிரியர்களை, மதுபானம் பாவிப்பவர்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். இதுக்கான பல திட்டங்கள் என்னிடம் உண்டு. மதுபான பழக்கத்திலிருந்து எப்படி அவர்களை அடிக்ஷன் செய்வது என்பது, அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எப்படி மீட்டெடுப்பதற்கான பல திட்டங்கள் உண்டு. நான் இதை பல நிறுவனங்களுடன் இணைந்து செய்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கும் இளைஞர் மது எதிர்ப்பு சமூக செயற்பாட்டாளராக நான் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல செயற்பாடுகளை மறைமுகமாக செய்து கொண்டு வருகிறேன். ஒரு போதைப் பொருளிலிருந்து எப்படி ஒரு மாணவனோ இல்லை ஒரு இளைஞனோ அவர்களை மீட்டெடுப்பது மற்றும் புதிதாக பழக்கத்துக்கு போகாமல் தடுப்பது, இப்படி பல முறைகளில் நான் இந்த செயற்பாடுகளை தனிப்பட்ட முறையில் செய்து வருகிறேன். மதுபான சாலைகளை மூடுவதை விட மதுப்பிரியர்களை, மது பாவனையில் இருப்பவர்களை நாங்கள் புனர்வாழ்வு பெற்று அவர்களுக்கு அந்த அடிமைத்தனம் மீட்டெடுப்பது தான் சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கு. அடுத்த கட்டமாக நாங்கள் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். உங்கள் போட்டியாளர்கள் இந்த கட்சி பழைய சிக்கல்களை தீர்க்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். உங்கள் பதில் என்ன? எப்படின்னு சொல்லணும்னா, வீட்டுக்கு வீட்டு வாசல் படி இருக்கிற மாதிரி எல்லா கட்சிகள்லையும் பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. ஆனால் ஜனநாயக முறைப்படி எங்கள் கட்சி செயற்படுவதால் எங்களுடைய கட்சியெல்லாம் பிரச்சனை இருக்கின்ற எல்லாரும் அறைக்கூவல் இடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கட்சியில் என்னை மாதிரி படித்த ஒரு இளைஞரை நாங்கள் எங்களது கட்சி இப்போது எல்லாரும் தெரிவு செய்து நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களது கட்சியில் உள்ள பெரிய சிக்கல்களை கொண்டு வந்து எங்கள் மேல திணிப்பதும் தவறு. நாங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையும் போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் எங்களை போன்றவர்களை கட்சி உள்வாங்கி இருக்கின்றது. ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய கட்சியில் உள்ள சிக்கல்களை நாங்கள் படிப்படியாக தீர்ப்போம். எங்களை மாதிரி இளைஞர்கள் வரும்போது புதியன புகுதலும் பழையன கழிதலும் ஒரு செம்மொழிக்கான இலக்கணம் மாதிரி எங்களுடைய கட்சியும் புதியவர்கள் வரும்போதும் பழையவர்கள் போகும்போது இந்த மாதிரியான விடயங்கள் தவிர்க்கப்படும். இந்த மாதிரியான விடயங்கள் நடைபெறாமல்
இருக்கும், நடந்தாலும் அதோட தாக்கத்தை குறைக்கும் விதமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்களிடம் இந்த பழைய விஷயங்களையும் புதிதாக வருபவர்களிடம் இந்த மாதிரியான விஷயங்களை திணிக்கும் போது நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டிலேயும் நாங்கள் கொஞ்சம் குறைவாக செயல்படுற மாதிரி தான் மக்களும் செயல்படுகிறார்கள். எங்களை நம்புங்கள். முதலாவது நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் குறைப்போம். எடுத்த உடனே நாங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகளை காண முடியாது. படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களாக நாங்கள் செய்து கொண்டு வருவோம். நீங்கள் படித்த படிப்பு பயோடச் மற்றும் ஃபுட் டச், இதை எப்படி அரசியலோடு பொருந்தி பார்த்தது? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். இது படிப்பை மையப்படுத்தின விடயம் இல்லை. ஆனால் நாங்கள் படித்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த துறை சார்ந்த விடயங்களை மக்களிடம் தெளிவாக மக்களுக்கு சேவை வழங்குவதில் எங்களால் வழங்க முடியும். உதாரணமாக சொல்ல போனால் திருகோணமலையில் இருக்க எந்த ஒரு சபைகளிலேயும் ஒரு கழிவு முகாமைத்துவம் இல்லை. கழிவுகளை போய் டம்பிங் தான் பண்றாங்களே தவிர தேர் இஸ் நோ மேனேஜ்மெண்ட். அப்போ என்னையமாய் பயோடெக்ல வந்து நாங்கள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் செய்து இதில் திட்டங்கள் நிறைய செய்திருக்கால நாங்கள் வரும் பட்சத்தில் வந்துட்டு அந்த வேஸ்ட் டு வெல்த்ன்னு சொல்லுவோம். நாங்கள் அந்த வேஸ்ட்ல இருந்து அதை வந்துட்டு நாங்கள் ஒரு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடியமான விஷயங்களை நாங்கள் உரம் உற்பத்தி செய்கிற விஷயத்தை செய்யலாம். அடுத்து என்னுடைய ப்ரொஃபஸர் இருக்காங்க, என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேர் பெட்டன்ட் வச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக்கில் ரோட் செய்கிறது எப்படி, அது பிறகு இந்த ரோட் போடுற மெட்டீரியலோட பிளாஸ்டிக்கை கலந்து எப்படி அதை ஸ்ட்ராங்காக செய்கிறது எப்படி என்ற பெட்டன்டோட இருக்க என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க. இவர்கள் வந்துட்டு என்னுடைய தொடர்பில் தான் இருக்காங்க. உலக நாடுகள் முழுவதும் இவர்கள் வேலை செய்கிறாங்க. எனக்கும் அந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் நாங்கள் அரசியலுக்கு வந்து இந்த சேவைகளை செய்வதற்காக வந்திருக்கோம். அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல். எங்களுடைய படிப்பு வந்து இந்த அரசியல் வின் பண்ணதுக்கு பிறகு மக்களுக்கு சேவை வழங்குறதுல ஒரு டெக்னிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும். ஸோ பயோடெக் வந்து இது அதே மாதிரி வந்து ஃபுட் டெக் படிச்சிருக்கிறது வந்துட்டு ஃபுட் செக்யூரிட்டி. இங்கே இருக்க மீனவர்கள் பெரும்பாலும் வந்து இந்த மீனை பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறது வந்துட்டு மீனவர்களுக்கு இந்த பிரைசிங்ல வந்து நிறைய இடைவெளி இருக்குது. அவங்களுக்கு கிடைக்கிற விலையில இடைவெளி இருக்கு. இப்ப நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது இதை வந்து நேரடியாக வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடுகளிடம் கதைத்து எப்படி பதப்படுத்தி மதிப்பை கூட்டி எப்படி நாங்கள் இதை தொழில் மையப்படுத்த முடியும் என்ற விடயங்களை எங்களால் செய்ய முடியும். நெருங்கல் மக்களுக்கு நீங்கள் கூற வரும் விடயம் இது என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, முதலாவது மக்களாகிய நீங்கள் அந்த வட்டாரத்தில் போட்டியிட எல்லா வேட்பாளர்களுடைய தகுதிகள் என்ன என்று முதலாவது பாருங்கள். கல்வி தகுதியை பாருங்கள், மக்களுடன் இருந்து செயல்படுறவரான்னு பாருங்கள், அவர்களுடைய சேவைகளை பாருங்கள். சேவைகள், கல்வி தகுதி, அந்த இடத்திலேயே வாழ்ந்து பூர்வீகமாக இருக்கவர் அப்படி என்ற அடிப்படையில் பார்த்து வாக்களித்தால் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா இந்த அனைத்து தகுதிகளும் எனக்கு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இதனால் வந்து மக்கள் நீங்கள் யோசித்து வாக்களிங்க. நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். அதிகூடிய வாக்குகள் வந்து எனக்கு நான் வெற்றி அடைக்கிற பட்சத்தில் மகிழ்ச்சியானதாக இருக்கும். மக்கள் நீங்கள் யோசித்து வாக்களித்தாலும் வேற வேட்பாளர்கள் வாக்களிக்காமல் எனக்கு தான் வாக்களிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். நீங்கள் யோசித்து வாக்களிங்க. மக்களுக்கான உங்களது சேவைகள் தொடர்வதற்கு தேவையான நிதியை எவ்வாறு உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது எங்களுடைய சபையில் போதுமான நிதிகள் வருது. ஆனால் வந்து நிதி மேலாண்மை செய்வதில் வந்துட்டு கொஞ்சம் இடைவெளி இருக்குது. அதை எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் ரிக்கரன்ஸ் செலவுகளுக்கே நிறைய போகுது. கேபிட்டலுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குறைவு அபிவிருத்தி வேலைகளுக்காக. இப்போ மீண்டும் செலவுகள் செய்வதே வந்துட்டு அதுலேயே நாங்கள் அதிகபட்ச நிதிகளை இது செய்யும்போது வந்துட்டு நாங்கள் வந்து செலவுகளை எப்படியாவது குறைத்து அபிவிருத்திக்காக நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்த வந்துட்டு புதிய வரி வர்றதுக்காக நிதிகள் வர்றதுக்கான மூலங்களை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்ததாக வந்து பல திட்டங்களை நாங்கள் எங்களுடைய சபையிலிருந்து ப்ரொபோசல் போகணும். ப்ரொபோசல் வந்துட்டு என்ஜிஓஸுடைய இருக்கட்டும், தூதரகங்களுக்கு நாங்கள் போகும்போது தான் அந்த நிதிகள் எங்களுக்கு வரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்க குப்பை, அதாவது கழிவு முகாமைத்துவம் செய்கிறதுக்கான ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து செய்கிறதுக்கான டெக்னிக்கலாக ஒரு ப்ரொபோசல் வந்துட்டு ஒரு ஜப்பான் தூதர திட்டையோ இல்லை வந்து ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்கிட்டையோ போகுமா இருந்தால் அதுக்கான நிதிகள் இலகுவாக வரும். இதுவரைக்கும் இருந்தவர்கள் வந்து சரியான முறையில் இந்த ப்ரொபோசலை செய்யலை. அது மட்டும் இல்லாமல் இதில் கண்டினியூட்டி இல்லை. அதே மாதிரி இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கும்
ஒரு சரியான டெக்னிக்கலான ஒரு பர்சன் இருந்து இந்த ப்ரொபோசலை கொடுத்தாங்கன்னா இதுக்கான நிதிகளும் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலவுகளாக பெறலாம். அது மட்டும் இல்லாமல் ஜப்பான், கொரியா, அதுக்கு பிறகு இந்திய தூதரகங்கள், இது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிறாங்க, அரசியலில் இருக்காங்க எங்களுடைய உறவுகள், அவர்களும் அவர்களுடைய அங்கே இருக்க முனிசிபாலிட்டி கார்பரேஷனோட இணைந்து அங்கே இருக்க டெக்னிக்கை இங்கே கொண்டு வர்ற விஷயங்களை நாங்களால் செய்ய முடியும். அதுக்கான கல்வி தகமையும் அதுக்கான தொடர்பாடல்களும் அதுக்கான தொடர்புகளும் என்னிடம் இருக்கு. ஸோ மக்கள் வந்து எங்களுக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் இலகுவாக கையாண்டு நிதிகளை பெற்றுக்கொள்ள இதில் வந்து பெரிய இந்த சிக்கல்களும் வராது. நன்றி.